நம்ம பார்க்க போகிற ரெசிபி வந்து நல்ல ஒரு ஹெல்த்தியான கேரட் பீன்ஸ் பொரியல். வாங்க பார்க்கலாம். கேரட் பீன்ஸ் பொரியல் செய்யறதுக்கு நமக்கு நல்ல பொடி பொடியாக வெட்டின கேரட், பீன்ஸ், சின்ன உள்ளி, அப்புறமா மிளகா, கருவேப்பிலை இதெல்லாம் நமக்கு வேணும். இப்போ நம்ம கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு அது எண்ணெய் சூடான பிறகு அதில் வந்து கொஞ்சமாக கடுகு போட்டுட்டு அது நல்லா பொரிஞ்சு வந்த பிறகு உளுந்து பருப்பு, வெந்தயம், அப்புறமா கொஞ்சமாக சீரகம் இதெல்லாம் போட்டுட்டு இதெல்லாம் நல்லா பொரிஞ்ச பிறகு இதில் வந்து நம்ம பொடிசாக வெட்டி வச்சுருக்கோம்ல சின்ன உள்ளி அதை போட்டு நம்ம வதக்கணும். அது நல்லா இப்படி வதங்கி வந்த பிறகு அதில் வந்து கருவேப்பிலை போட்டு அதையும் நம்ம லேசாக வதக்கணும். இப்போ இதெல்லாம் நல்லா வதங்கி வந்த பிறகு பொடி பொடியாக வெட்டி வச்சுருக்க பீன்ஸை போட்டு அதையும் நம்ம வதக்கணும். இதோட பச்சை வாசனை இருக்கும்ல அது போகிறது வரைக்கும் நம்ம வதக்கணும். இப்போ நம்ம பொடி பொடியாக வெட்டி வச்சுருக்க கேரட் போட்டு அதையும் நம்ம நல்லா வதக்கணும். இப்போ நல்லா ஓரளவு நல்லா வதங்கி வந்துட்டு இப்போ நம்ம அந்த டிஷ்க்கு தேவையான உப்பு போடணும். உப்பு போட்டுட்டு அதையும் நம்ம லேசாக கிண்டி விடணும். நல்லா அந்த மாதிரி கிண்டி விட்ட பிறகு இப்போ நம்ம அதில் லேசாக தண்ணி ஊற்றணும். பாருங்கள், இந்த அளவுக்கு காயெலாம் இந்த அளவுக்கு முங்குற வரைக்கும் லேசாக தண்ணி ஊற்றணும். இப்போ அதை மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் அதை வேக விடணும். அந்த காயெல்லாம் கொஞ்சம் நல்லா வேகணும். இப்போ 5 நிமிஷம் கழித்து பார்த்தா பாருங்கள் இந்த மாதிரி இருக்கும். காயெல்லாம் நல்லா வெந்து இந்த மாதிரி இருக்கும். இதை வந்து நல்லா இப்படி கிண்டி விட்டுட்டு அதில் கொஞ்சமாக தண்ணி இருக்கக்கூடாது, அதனால் நல்லா கிண்டி விட்டுட்டு இப்போ திருவி வச்ச தேங்காயை போட்டு இனி நல்லா மிக்ஸ் பண்ணணும். அந்த தேங்காய் வந்து அந்த காய் கூடலாம் நல்லா மிக்ஸ் ஆகுது வரைக்கும் நம்ம நல்லா இப்படி கிண்டி விட்டுனா நமக்கு நல்ல ஒரு ஹெல்த்தியான கேரட் பீன்ஸ் பொரியல் ரெடி. நீங்கள் எல்லாரும் இதை செய்து பாருங்கள். Thank you for watching.